ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஆட்டம் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்றத தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காகவே இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்துடைய டைரக்டர் இந்த படத்தின் மூலமாக என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கிளைமேக்ஸில் சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாரு. ஒன்லைனர் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நாடக குரூப்பை காட்டுறாங்க. அவங்க நடிக்க போகிற நாடகத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. கண்ணாடி முன்னாடி எல்லாம் நின்று மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தோடைய லீடு கேரக்டர் தாங்க ஹரி அப்படின்றவர். ஆக்சுவலாக இந்த நாடகத்தில் 12 ஆண்களும் ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்துட்டு இருக்கா. அந்த பெண்ணோடைய பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சலி. இந்த லீடு கேரக்டரோடைய பேர் ஹரி. ஆக்சுவலாக 12 பேர்த்தோட பேரை நான் இப்போவே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அதனால படத்தோட ஃப்ளோ ஸ்க்ரீன் பிளே படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வினய் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த வினய் இருக்கிறார் இல்லையா, ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த அஞ்சலி, என்னாச்சு வினய், ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாருங்க. ஆனால் இவரோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்றது இவரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. எல்லோரும் நாடகத்துக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நாடக குரூப்புக்கு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, வயசானவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹரி ஒரு நபர் கிட்ட, தலைவர் உன்னை கூப்பிட்டு விட்டாரா என்னன்னு போய் கேளு அப்படிங்கும்போது அந்த நபரும் போய் கேட்டா, நான் அவனை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்கிட்ட பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹரி கிட்ட கேட்க, ஹரி பட்டுன்னு கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த நபர் பயந்து போயிடுறாரு. ஹே சும்மா விளையாண்டா அப்படின்ற மாதிரி ஹரி நார்மல் ஆயிடுறாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹரி ரொம்ப ஜாலியான விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. அஞ்சலி மற்றும் வினய் இவங்க 2 பேரும் ரூம்குள்ள டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நாடக குரூப்போடைய தலைவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி ஒரு பிரீஃபிங் கொடுத்துட்றாரு. உங்களுடைய மூவ்ஸ் எல்லாம் மறக்காம பக்காவா பண்ணிருங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் இந்த நாடகம் நல்லபடியா தொடங்கி எந்த ஒரு பிசுறும் இல்லாம முடியுதுங்க. நாடகம் முடிஞ்ச கையோட ஃபாரினர்ஸ் எல்லாம் இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி நீங்க எல்லோருமே சூப்பராக நடிச்சிங்க, குறிப்பா அஞ்சலி சூப்பராக நடிச்சா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி எல்லோருமே ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிக்கலாம், காலையில போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வேனுக்கு வந்திருக்காங்க. அஞ்சலி பின்னாடியே ஒரு நபர் வராரு. அந்த நபரோடைய பேரு பிரசாந்துங்க. இந்த குரூப்ல தான் இருக்கிறாரு. அவர் அஞ்சலி கிட்ட, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஆனா ட்ரெஸ்ஸை கொண்டு போய் உள்ள உடனடியாக கொடுக்கணுமே அப்படிங்கும் போது, சரி ஓகே நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அப்போ நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி பிரசாந்த் சொல்றாரு. ஆக்சுவலாக பிரசாந்த் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அஞ்சலிக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் பிரசாந்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குரூப்பில் சுதீர் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவருக்கு திருமணமாய் மனைவி மற்றும் மகள் இருக்காங்க. 2 பேருமே இந்த ட்ராமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ராத்திரி எல்லோருமே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சுதீர் பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் மகள் 2 பேர்த்தையுமே ஸ்டே பண்ணிக்க சொல்லிடுறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இவங்க கூட ஸ்டே பண்ணலான்னு முடிவெடுத்துறாங்க. இந்த ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா நாடக குரூப் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லோருமே இந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணியாச்சு. நம்ம அஞ்சலி, சுதீரோட மனைவி மற்றும் மகள் 3 பேரும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வினய் இருக்கிறார் இல்லையா, இந்த நாடக குரூப்போடைய தலைவர் கிட்ட போயிட்டு, நான் 8 வருஷமா இந்த நாடக குரூப்ல இருந்துட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு ஹீரோ கேரக்டர் வரைக்கும் வந்திருக்கேன், ஆனா இந்த டைம்ல போயிட்டு ஹரிக்கிட்டேயே லீடு கேரக்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு கொடுங்க, ஏன் நான் நல்லா பண்றது இல்லையா அப்படின்னு கேட்க, தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹரி சினிமாவில் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு, வரவங்க எல்லாம் ஹரியோட முகத்துக்காக தான் வந்துட்டு இருக்காங்க, உன்கிட்ட டேலண்ட் இருந்தாலும் மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதுதான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தருது அப்படின்ற மாதிரி வினய் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. வினய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அப்செட் ஆகி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம அஞ்சலி வராங்க. அஞ்சலி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது, நீ டல்லா இருக்கல, உன்னை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி முத்தம் கொடுக்குறாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுதுங்க இவங்க 2 பேருமே சீக்ரெட்டிவா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லோருமே ஸ்விமிங் பூல் பக்கத்துல வந்துட்டு சரக்க போட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் பாத்தீங்கன்னா இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க குரூப்ல ஜாலி அப்படின்ற ஒரு நபருக்கு அவங்க மனைவி வீடியோ கால் பண்ணி, நீங்க சரக்கு அடிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா நான் சரக்கு அடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு உறுதி அளிக்கிற மாதிரி டக்குன்னு ஹரி அந்த போனை வாங்கி, இங்க பாருங்க உங்க புருஷன் சரக்குலாம் அடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹரி பக்கத்துல அஞ்சலி நின்றுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலி ஹரி கூட க்ளோஸா இருக்கிறது வினய்க்கு சுத்தமா பிடிக்கலங்க. அவர் அப்படியே கடுப்புலயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹரி என்ன பண்றாருன்னா, எல்லாரையுமே ஸ்விமிங் பூல்குள்ள தள்ளி விட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வினய் கடுப்பாய், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு பிரசாந்த் வராருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேன்ல பேசணும் ட்ரை பண்ணார் இல்லையா, இப்போவும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அஞ்சலி அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க பிரசாந்த், நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவாய்ட் பண்ணிட்டு போறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ சுதீரோடைய மனைவியும் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஏசி போட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு கேட்டுட்டு அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சோஃபால போய் படுத்துக்கிறாங்க, காத்து வரல அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில வினய் அஞ்சலியை பாக்குறதுக்காக போறாருங்க. அங்க போய் பார்த்தா அஞ்சலியை காணோம். சுதீரோட மனைவி மற்றும் மகள் மட்டும்தான் இருக்காங்க. அஞ்சலி
எங்க அப்படின்னு கேட்க காலையிலேயே அவள் எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. இப்பெல்லாம் போக மாட்டாளே அப்படின்ட்டு அஞ்சலிக்கு போனை போட்டா அஞ்சலி போனே எடுக்க மாட்டேன்றாங்க. வினய் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. ஆனா மனைவி கூட சுத்தமா செட் ஆகவே இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ வினயோட பாஸ்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் அஞ்சலி வினய் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. பட் இன்னும் டிவோர்ஸ் எல்லாம் வாங்க கிடையாது. ஸோ டிவோர்ஸ் வாங்காம ஆல்ரெடி திருமணமான ஒரு பையன் கூட பழகுனா தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து பெருசா யார்கிட்டையும் சொல்லாம இருந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு அப்புறம் அஞ்சலியும் வினயும் மீட் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலி அப்செட்டா இருந்ததுக்கான காரணம் என்னன்னே தெரிய வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அந்த ரெசார்ட்ல தங்கினாங்க இல்லையா, குடிச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போயிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சலி கிட்ட யாரோ ஒருத்தவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அதுல அஞ்சலி ரொம்பவே டென்ஷனா இருந்திருக்காங்க. ஆக்சுவலா அது யார் பண்ணாங்க அப்படின்னு அஞ்சலி கண்ணால பார்க்க கிடையாது, ஆனா அது பண்ணது ஹரி தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஹரியோட பர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியும், ஹரி தான் இதை பண்ணியிருக்கான், சரி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு அஞ்சலி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆனா வினய் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போடைய ஹெட் இருக்கிறார் இல்லையா மதன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்றதுக்காக போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாருங்க. ஆக்சுவலா என்னதான் வினய் வந்து வெளியே நல்ல ஒரு மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட மனசுக்குள்ளேயும் இந்த ஹரியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் லைட்டா இருக்கத்தாங்க செய்யுது. மதன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட தான் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா, என்கிட்ட வந்து டைரக்டா சொல்ல கிடையாது, நான் எப்படி ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஏங்க அவள் லீகல் ரூட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தா, நான் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வினய் சொல்றாருங்க. இந்த குரூப்லயே ரொம்ப மூத்தவர் தாங்க அஜி. இவருக்கு தலையில ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. டாக்டரும் அதை உறுதி செஞ்சு இவரோட வாழ்நாள் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மதன் இருக்கிறார் இல்லையா, இந்த நாடக குரூப்ல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கால் பண்ணி நீங்க வாங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்தாச்சு. ஹரி மற்றும் அஞ்சலி இவங்க ரெண்டு பேர் மட்டும் வரல. நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க ஹரி இங்க வரலன்னு. பிரச்சனையே அதுதான். ஹரினால போன சண்டே நம்ம எல்லாருமே ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நடு ராத்திரியில அஞ்சலி கிட்ட யாரோ ஒருத்தங்க மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, அது ஹரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி சந்தேகப்படுறா. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் மேக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வினய் பாத்தீங்கன்னா அஞ்சலி என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி பேசாதீங்க, உங்ககிட்டயே டைரக்டா வந்து பேசின மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால மதனும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சந்தோஷ் மற்றும் ஜாலி ரெண்டு பேர் தான் வந்து ஹரியோட ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க இந்த மாதிரி பாதி ராத்திரியிலலாம் ஹரி எழுந்து போன மாதிரி நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் குடிச்சிட்டு குடிபோதையில் ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, எல்லாருமே தான் குடிச்சாங்க, ஒரு 2-3 பேர் மட்டும்தான் குடிக்க கிடையாது. அப்போ என்ன எல்லாருமே போய் மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் அஞ்சலியை நம்ம தப்பாக பார்த்துருப்போமா, இல்லை அப்போ அவங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது, குடி பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வினய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ உள்ளுக்குள்ளேயே ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பிரசாந்துக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குன்ட்டு எழுந்து போயிடுறாரு. இந்த குரூப்ல ஹரிக்கு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க, ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அந்த வகையில் சிஜின் வந்து அஞ்சலி மேல ஒரு கான்ல இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அஞ்சலி மேல அவருக்கு ஒரு முன்பகை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அஞ்சலி மேல தான் டவுட், அவ தான் போய் சொல்றான்னு தோணுது, ஏன்னா சம்பவம் நடந்தது போன சண்டே, இப்போ வந்து சொல்றானா என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது உடனே வினய்க்கு கோவம் வந்துருது. ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வெளியே வந்து இந்த விஷயத்த சொல்றா அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பா நம்ம நீதி வாங்கி தரணும். அதை விட்டு போட்டு இப்போ சொன்னா நேத்து சொன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அவ தான் வந்து சொல்றாள்ல நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வினய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்படி உள்ளுக்குள்ள பலதரப்பட்ட ஆர்குமெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு ஹரி மேலலாம் ஆக்ஷன் எடுத்துட முடியாது. ஏன்னா ஹரி வந்து இந்த நாடக குரூப்போடைய மார்க்கெட் வேல்யூ, இந்த ஹரியை வச்சு தான் வந்து இவங்க ரெவன்யூவே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் இதை பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுதீர் சொல்றாரு, வேணா நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போவோம், அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணோம்னா விஷயம் என்னன்னு தெரிய போகுது அப்படிங்கும் போது மதன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு. நம்ம சிசிடிவி கேமரா செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன போலீஸ்காரங்களா, அப்படியே நம்ம வந்து போய் செக் பண்ணாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும், போலீஸ் கேஸ் ஆகும், நம்ம பேர் தான் கெட்டு போகும், அதனால சிசிடிவி கேமராலாம் செக் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. ஆனால் ஹரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலிக்கு நீதி வாங்கி தரணும், இந்த மாதிரி பண்ணவன சும்மாவே விடக்கூடாது, நம்ம குரூப்பில் வச்சுக்க கூடாது, டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட கண் பார்வையும் வினய் மேலே திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா வினய் வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தடையா இருக்கிறது ஹரி தான். ஒருவேளை ஹரியை வெளியே அனுப்பிட்டா நீ அந்த இடத்த பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறியா, அதனால தான் அப்படி பேசுறியா அப்படிங்கும் போது இல்லை எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை, எனக்கு அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இவங்க குரூப்ல சிஜின் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா, அஞ்சலிக்கு எகென்ஸ்டா பேசினாரு, அஞ்சலி மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னாரு முன்பகை காரணமா. அது என்ன முன்பகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட கசினை தான் பார்த்தீங்கன்னா சிஜினுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது, பொண்ணு வீட்லேயே எல்லாமே பிடிச்சிருந்துருக்குது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவன் கஞ்சா குடிப்பான் அதனால கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இவருக்கு கஞ்சா குடிக்கிற பழக்கமெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த மாதிரி பொய் சொல்லி என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா இவ ஒரு பொய்க்காரி, இவளை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ குரூப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு உன்னோட முன்பகை
அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காத, இங்கே வந்து என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போ ஹரியோட மேட்ருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ யார் வந்து ஹரிக்கு ஆதரவு, யார் வந்து ஹரிக்கு எதிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கவுண்ட் வருது. ஜாலியோட கருத்தை கேட்கும்போது ஜாலி என்ன சொல்கிறாருன்னா, ஹரி எனக்கு நிறையா பண்ணியிருக்கிறாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் தான், இருந்தாலும் நீங்களாம் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போய்க்கிறாரு. இப்போ இந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஹரிக்கு எகெயின்ஸ்டாக தான் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, ஹரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி டெம்பரரியாக ஒரு பிரேக் விட்றாங்க. அந்த பிரேக்கில் வினய் என்ன பண்ணுறாருன்னா, நந்தன் அப்படின்ற இந்த குரூப்பில் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக மதன் கிட்ட டேரெக்டாக வந்து அஞ்சலி ஃபோன் பண்ணியெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண கிடையாது, என்கிட்ட தான் வந்து சொன்னால் நான் தான் மதனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த சிஜின் மற்றும் அவர் கூட இன்னொரு நபர் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அஞ்சலிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஹரிக்கு எகெயின்ஸ்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக, பாரு செஞ்சுரு நீ அஞ்சலி மேலே கோப்பணும்னு அவசியமே கிடையாது, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா உனக்கு பார்த்து வச்சிருந்தாங்க இல்லையா பொண்ணு, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதை வீட்டில் சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்துச்சு, அஞ்சலி இன்வால்வ் ஆகி நீ கெட்டவன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான், உன் மேலே மற்றபடி அவளுக்கு எந்த கோவம் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவன் பண்ணான், அதை நினச்சா அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா அப்படிங்கும்போது அப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் தான் இவ்வளோ நாள் அவளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிக்கு எகெயின்ஸ்டாக மாற ஆரம்பிக்கிறாரு. கூட நின்றுட்டு இருந்தவர்கிட்ட உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, உங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு பேசி எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஹரிக்கு எதிராக மாற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க நம்ம வினய். அப்புறம் எல்லோருமே முடிவு எடுத்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. ஹரி வந்து லாஸ்ட் வீக் அஞ்சலி கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி இருந்திருக்கிறான், அதனால் வந்து எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும், அதனால் ஹரியை இந்த குரூப்லேருந்து டெர்மினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சைன் போட்டு நாங்களாம் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா தலைவர் வந்து ஹரியை டெர்மினேட் பண்ணிடுவார். ஸோ இதுக்காக எல்லோரும் சைன் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கேள்வி வருது, சரி ஹரி தான் வந்து இங்கே வந்தால் பிரச்சனை ஆகும்னு நம்ம பார்க்குறோம், ஏன் அஞ்சலி இங்கே வந்து சொல்லலாம்ல, அஞ்சலி தானே பாதிக்கப்பட்டவ, அவன் நம்ம கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க உடனே வினய் சொல்கிறாரு, அது எப்படி அவள் வருவா, அவளே டிப்ரெஷனில் இருக்கிறா அப்படின்னு அஞ்சலியை இங்கே வராமல் பண்ணுறாரு. ஆனால் செல்வம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஞ்சலிக்கு கால் பண்ணால் என் பேச்சு கேட்டு வருவா, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னால் அஞ்சலி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் போய் அஞ்சலியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து நம்ம வினய் கிளம்புறாருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹரி வந்து மதனுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி சொல்லணும், எங்கே இருக்க அவனை பார்க்குறதுக்காக நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்களே, ஸோ அவர் வந்தார் அப்படின்னா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் வரதுக்குள்ளே எல்லாருமே நீங்கள் கிளம்புங்கடா எங்காவது போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹரி வராரு. ஹரி வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மதன் கிட்ட எனக்கு ஒரு நன்றி சொல்லு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லு அப்படின்னு சொல்ல இவரும் வந்து சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொன்னார் இல்லையா, அது என்ன அப்படின்னா இவங்க கூட இந்த ஃபாரின் கப்புள் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபாரின் கப்புள் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குதுங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா இவங்க ஃபாரினில் போயிட்டு நாடகம் நடிக்கணும், அதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ரெவன்யூவாக தரப்போகிறாங்க, 8 lakhs கிட்ட. ஸோ அதன் மூலமாக இவங்களோட வாழ்க்கையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும், அதுவும் இல்லாமல் இவங்க ஃபாரினையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வர முடியும். ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹரி சொல்கிறாரு. இது இங்கே இருக்கிற எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணுது. குறிப்பாக எல்லோருமே மைண்டு மாற ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது, அதுவும் ஹரி மூலமாக கிடைச்சிருக்குது, ஸோ நம்ம எல்லோருமே ஃபாரின் போகிறோம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஹரிக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வினய் பார்த்தீங்கன்னா நேராக அஞ்சலியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னால் இந்த குரூப்பில் இருக்க முடியாது, நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக வெளியே போகணும், தப்பு பண்ணது ஹரி தானே, அதனால் ஹரியை வெளியே போக சொல்லலாம், நீ வந்து பேசு அவங்க கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு நம்ம அஞ்சலியும் கேட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க குரூப்பில் ஜாலின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஹரிக்கு சப்போர்ட்டா, அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. அந்த ஃபோட்டோவை இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டல, சுதீர் பார்த்தீங்கன்னா சரி தேவைப்பட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வைக்க சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம வினய் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராரு, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லோரும் டிஸ்கஷன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, ஹரி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருக்கிறான், அதனால் ஹரியை வந்து நம்ம டெர்மினேட்லாம் பண்ணிட முடியாது, அப்படி ஹரியை டெர்மினேட் பண்ணால் நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா அவனுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்து அனுப்பி வைப்போமா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிடுவோமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் வந்து ஹரிக்கு சப்போர்ட்டர்ஸாக மாறிட்டாங்க, ஒரு 2-3 பேர் மட்டும் இல்லை முடியாது, அது எப்படி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட அநியாயமாக நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹரிக்கு எகெயின்ஸ்டாக தான் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஹெவியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்புறம் எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எல்லாரும் உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியும்
வினயும் காரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது வினய் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ஹரின்னு கெஸ் பண்ணியிருக்கல, ஹரி தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லு, ஹரியை நீ பார்த்தேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படி நான் பார்க்காம பார்த்தேன்னு சொல்ல முடியும், ஹரி தான் எனக்கு தெரியும், ஹரியோட ஸ்மெல் எனக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் ஹரின்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன், பட் அதுக்காக நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் பார்த்தேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு, நீ மட்டும் சொல்லலை அப்படின்னா என்னை வந்து எல்லாரும் தப்பானவனாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்க அப்படின்ற மாதிரி வினய் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாரு. அஞ்சலிக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாதுங்க. ஏன்னா அஞ்சலி வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லி தனக்கான நீதி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைனா நான் விட்டுருங்க, நான் இந்த குரூப்ல இருந்தே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வினய் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாலிடிக்ஸாக பயன்படுத்தி ஹரியோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பொய்யா அஞ்சலியை சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அஞ்சலியும் வேற வழி இல்லாமல் சரி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த குரூப்லேயே ரொம்ப மூத்தவர் தாங்க அஜின்றவர். இவர் ஏன் மைண்டை மாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி சுதீர் கேட்க, இல்லை நான் கொஞ்ச நாள் செத்துருவேன், நான் சாவறதுக்குள்ளே இந்த ஃபாரின் லைஃப் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜாலி கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் ஃபோட்டோ எவிடன்ஸை வந்து சிஜின் கிட்ட போய் காட்டும்போது சிஜினும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சரி ஓகே வெயிட் பண்ணு, ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஃபைனலி நம்ம அஞ்சலியும் நம்ம வினயும் வீட்டு பக்கம் வந்தாச்சு. இவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த நந்தன் அப்படின்றவர் வராரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வினய் மட்டும் தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரி வந்ததும் ஹரி மூலமாக இவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கிறதும் அதன் மூலமாக வர அமௌண்ட்டு ஃபாரின் ட்ரிப்பு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே நந்தன் மூலமாக நம்ம வினய் தெரிஞ்சுக்கிறாருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி அஞ்சலி கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே பேசி தான் ஆகணும், அதனால அஞ்சலியை உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அன்னைக்கு ராத்திரி அஞ்சலியும் குடிச்சிருந்தாங்க இல்லையா, அஞ்சலி குடிக்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி அஞ்சலியை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கடுப்பாக, இல்லை பொறுமையாரு, இங்கே பார்த்தியா இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் பாரு, இதில் நாங்கள் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்கோன்ட்டு நாங்கள் ஹரியை டெர்மினேட் பண்ணலான்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அப்படிங்கும்போது முடிவு பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன டெர்மினேட் பண்ணி விட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அஞ்சலி கேட்டா. அஞ்சலியோட கேள்விக்கு இவங்க கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா ஹரியோட ஆஃபரில் இவங்க மயங்கியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அப்படின்றவர் மட்டும் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, உங்களை ஏதோ ஒன்று கண்ணை மறைக்குது, அதை பற்றி டேரெக்டாக பேசிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குரூப்பில் இருக்கிற ஹெட் மதன் சொல்லிடுறாருங்க. இப்படி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்பில் இருக்கிற ஜாலின்றவர் என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி என்ன சொல்கிறாங்க, நடுராத்திரி 2:30 மணிக்கு தான் என்கிட்ட யாரோ ஒருத்தங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போனாங்க, அது வந்து ஹரி தான், ஹரி அங்கேருந்து நடந்து போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு வினய் சொன்ன மாதிரி சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் ஒரு 2 கால் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலி வந்து அவங்க ஒய்ஃப் கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதோட ரெக்கார்டு இருந்திருக்கு. அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஹரி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. 2 காலுக்கு தூங்கிட்டு இருந்தவன் எப்படி 2:30க்கு இந்த அஞ்சலியோட ரூம் கிட்ட வந்துட்டு போயிருந்திருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அஞ்சலி தெளிவாக சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் நல்லாவே தெரியும், அது ஹரி தான் அப்படின்ட்டு. நீ கண்ணால் பார்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அஞ்சலி அப்படியே யோசனை பண்ணிவிட்டு வினயை பார்த்துட்டு சரி நம்ம பொய் சொல்ல வேண்டாம், உண்மை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணால் பார்க்கல, பட் எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. உடனே மதன் சொல்லிடுறாரு, வீடியோ கால் எவிடன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஹரி வந்து குற்றவாளின்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே அஞ்சலி பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த எவிடன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு. ராத்திரி என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு போகும்போது கார் கீ கீழே விழுந்துருச்சு, இந்த கார் கீ நான் எடுத்து வச்சிருக்கேன், இது யாரோட கார் கீ, ஹரியோடது தானே அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்க கிடையாது. எல்லோரும் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சலிக்கு ரொம்பவே கோவம் வருது. அட பாவீங்களா, எவிடன்ஸை கண்ணு முன்னாடி வச்சும் நீங்கள் ஹரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இந்த குரூப்லேயே ரொம்ப மூத்தவர் அஜி, அவருக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக நந்தன் வெளியே போயிருந்துருக்காருங்க. போனவர் ரிட்டர்ன் வரும்போது அப்போ தான் சந்தோஷ் சொல்கிறாரு, ஆக்சுவலா இந்த காருக்கு அங்கே விழுந்ததுக்கான காரணம் இந்த நந்தன் தான், இந்த நந்தன் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிக்கிட்ட கார்கி கேட்டுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நந்தன் வந்து சொல்கிறாரு, நான் வந்து சிகரெட் வேணும்னு கேட்டேன், சிகரெட் எடுக்கிறதுக்காக கார்கியை வெளியே எடுத்தாரு, நான் கார்கியெல்லாம் வாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி நந்தன் சொல்லிடுறாரு. ஆனாலும் அஞ்சலியோட ரூமுக்கு இந்த நந்தன் வந்துட்டு போயிருந்துருக்காருங்க. இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கும்போது நந்தன் சொல்கிறாரு, எனக்கு தலை வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுதீரோட மனைவி கிட்ட தலைவலி மாத்திரை வாங்குறதுக்காக தான் வந்தேன், சுதீரோட மனைவி ரூமில் தான் வந்து அஞ்சலியும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஆனால் எல்லாருமே வந்து நந்தன் மேலே தான் சந்தேகப்படுறாங்க. நீ தான் பண்ணியிருக்க, உண்மை சொல்லு, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது கட்டுப்பான நந்தன் பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது, இவன் தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வினயை கை காமிச்சு விட்டுறாருங்க. ஆரம்பத்தில் இருந்தே வந்து இவன் தான் பொய் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. சுதீர்
பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க மனைவி மூலமாக உறுதியாகுது இவன் வந்து டேப்லெட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சுதீரோடைய பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கா. ராத்திரி வினய் மற்றும் அஞ்சலி நெருக்கமாக இருந்ததை அந்த பொண்ணு பார்த்துருந்துருக்கிறா. இந்த விஷயத்த பேசும்போது நாங்கள் வந்து நெருக்கமாக இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம், நாங்கள் அடுத்த ட்ராமாக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வினய் சைஸாக கலண்டுக்க பார்க்குறாரு. அஞ்சலிக்கு செம்மக்கம் வந்துடுது. என்னடா அவன் இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான், இந்த வினய் சரியான ஃப்ராடாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு கோவம் வந்துடுது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கல்யாணமான ஆண் கூட வந்து நீ நெருங்கி இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் விடுங்க, கடைசியாக என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குரூப்லேயே வயசில் மூத்தவர் அஜி தான், அவர்கிட்ட கருத்து கேட்கலான்ட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அஜி பார்த்தீங்கன்னா இந்த ஹரியோட ஆஃபரில் மயங்கி கிடக்கிறாருங்க. இவரும் ஹரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க அஞ்சலி. உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே வினய் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கிற அஞ்சலி கிட்ட சாரி கேட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அஞ்சலிக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. எண்ட் ஆஃப் த டே வினய்க்கும் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஹரி மூலமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, 8 லட்ச ரூபா ரெவன்யூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே முன் வச்சு அஞ்சலி கிட்ட நீ வந்து மறுபடியும் பழையபடியே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அஞ்சலிக்கு செம்ம கோவம் வந்துடுதுங்க. அந்த கோவத்தை கோவமாக காட்டாமல் சிரிச்சுட்டு என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருமே ஒன்றா இருக்கிறாங்க. சரி இந்த ஹரிக்கு ஃபோனை போட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, எப்போ போகிறோம் என்ன ஏதுன்னு சொல்லி ஃபர்தராக கொஞ்சம் டீட்டெயில்டாக விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம மதன் இருக்கிறார் இல்லையா, இந்த குரூப்போட ஹெட்டு, அவர் ஹரிக்கு ஃபோனை போடுறாரு. ஹரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. ஃபோனை எடுக்காமே இருந்துட்டு இருக்காரு. இப்போ ப்ரொடியூசர் பேச சொல்கிறாரு. அப்போ தான் கைஸ் ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ரெசார்ட்டில் எல்லோரும் போதையில் இருக்கும்போது இந்த குரூப்போட ஹெட்டு மதன் ஹரி கிட்ட போயிட்டு ஆஸ்திரேலியா ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு, எல்லோரும் ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஹரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குங்க. போதை தெளிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா வந்துட்டு விளையாண்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்கிறாரு. இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டானுங்க. அதே சமயம் அஞ்சலி பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் இதை பண்ணது ஹரி தான் அப்படின்ட்டு. பட் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை, இதுக்கு மேலே இவனுங்க கூட இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்லேருந்து தனியாக வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க இவங்களே பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி ஒரு நாடகத்தை நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தோடைய கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சம்பவம் தான். அவனுக்கு அநீதி நடந்திருக்குது, இவனுக்கு தான் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்து குற்றவாளிக்கு தண்டனை தரணும். ஆனால் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஒரு பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே கண்டென்ட்டாக மேக் பண்ணி நம்ம அஞ்சலி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணுறாங்க. மாஸ்க் போட்டு ஒரே ஒருத்த மட்டும் தனியாக வந்து அஞ்சலி கிட்ட எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது, இந்த தப்பை நான் தான் பண்ணேன், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முகத்தை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு உன் முகத்தை காட்டாத, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 12 பேரும் ஒருத்தங்க தான், நீங்கள்லாம் ஒரே மாதிரி தான், உங்கள் முகத்தை பார்க்காம இருக்கிறதே மேல் அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. அவங்க என்ன சொல்லணும்னு வந்தாங்களோ அதை சொல்லிட்டாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.